morning students, this is Professor R. Sunil from Government Polytechnic. இன்னைக்கு ஒரு சக்சஸ்க்கான சீக்ரெட் ஃபார்முலா ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் சீக்கிரமாக படித்து சீக்கிரமாக கிளியர் பண்ணணும் ஆசையோடு இருப்பீங்க. அதுக்கு இந்த குறள் வந்து பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதுனா என்னென்னா, பகுத்துண்டு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சோறு மட்டும் கிடையாது, நம்ம படிக்கிற படிப்பையும் வந்து எல்லாம் ஷேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த குறள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் லே அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் லே அவுட்னா அது லைன் லே அவுட் சொல்லுவாங்க, உள்ளே வரும் அப்புறம் ஒவ்வொரு விஷயம் தாண்டி வெளியே போயிடும், அது ப்ராடக்ட் லே அவுட். ப்ராசஸ் லே அவுட்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மிஷின், செட் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும், அது மாறி அந்த ப்ராடக்ட் முடிவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஒன்னுக்கு வந்து நம்ம பண்ணுறது, அப்புறம் ப்ராடக்ட் டூக்கு வந்து இந்த பிளாக்ல போட்டுருக்கு ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங் மட்டும் போயிட்டு வர்றது ப்ராடக்ட் 3. இந்த மாதிரி இருக்குது. வேறுபாடு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லேஅவுட்டுக்கு இன்னொரு பேர் வந்து லைன் லேஅவுட். ஏன்னா லைன்னா ஒரே லைன்ல முடியுது இல்லையா, லைன் லேஅவுட். கிராஸ் லேஅவுட் ஃபங்க்ஷன் லேஅவுட். ஏன்னா ஃபங்க்ஷனா குரூப்பா மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஃபங்க்ஷன் லேஅவுட். சிந்தட்டிக் லேஅவுட்னா நமக்கு என்ன தேவையோ ஒரே நோக்கத்தோட போய் ஒன்னே படைக்கிறது சிந்தட்டிக் இருக்கலாம். அனாலிட்டிக்கல்னா மாறி நிறைய அனாலிட்டிக்கலா இது பண்றது அனாலிட்டிக்கல் லேஅவுட் சொல்லலாம். இங்கே ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் தயாரிப்பாங்க. போல்ட் வந்து லட்சக்கணக்கில் போல்ட் தயாரிக்கிறது ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட், அந்த மாதிரி தயாரிக்கிறது ப்ராடக்ட் லேஅவுட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் பேட்ச் பை பேட்சா எப்படியாச்சும் வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவு கம்மியாக இருக்கும், ஸோ அளவுக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் பை பேட்சா நம்ம பண்ணுறது ப்ராசஸ் லேஅவுட். அது வந்து ஹை வால்யூம் ஆஃப் அவுட்புட், இது லோ வால்யூம் ஆஃப் அவுட்புட். இது வந்து பேட்ச் ப்ரொடக்ஷன், அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன். ஹை வால்யூம் ஆஃப் அவுட்புட்னா அது மாஸ் ப்ரொடக்ஷன், இது பேட்ச் ப்ரொடக்ஷன். இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து நம்ம முடிக்க அமைச்சிட்டே இருப்போம். அதாவது இன்வென்ட்ரி லோ இன் ப்ராசஸ் ஹை ஃபினிஷ் குட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்டாண்டர்டைஸ் ப்ராடக்ட் தான் வந்து இது நல்ல ஃபியூ நம்பர்ஸ் தான் இருக்கும், ஆனால் இன்வென்ட்ரி வந்து அதிகமாக அங்கங்கே அடிக்கடி வச்சிருப்பாங்க, அதனால லோ ஃபினிஷ் குட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இங்கே எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் நாட் நீடட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். சூப்பர்விஷன் யாராச்சும் ஒருத்தர் கண்காணிக்கணும், எங்காச்சும் நின்றுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஃபால்ட். எங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் எங்கப்பா அந்த ஒன்று மெட்டீரியல் அனுப்பல அப்படின்னு அவனே கேட்பான். அடுத்த மிஷின் காரங்க எங்க எனக்கு நான் பண்ணமே, எனக்கு கூட மிஷினை கொடுக்கணும். அப்போ எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் எனக்கு தேவைப்படாது. ஆனால் இங்கே வந்து நிறைய லைன் போகிறதுனால நமக்கு எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் தேவை. அதாவது யாராச்சும் ஒருத்தர் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து, நீ அந்த மெட்டீரியல் அந்த மிஷினுக்கு ரிப்பேர் ஆகிருக்கிற அந்த பக்கத்து மிஷினுக்கு அனுப்பு, நீ என்ன பாரு நீ QC பாரு அப்படின்னு மாற்றி ஆள விட்டுட்டே இருப்பான். அப்போ எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் தேவைப்படும். இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஸ்மாலாக இருந்தாலே போதும், ஆனால் இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து லார்ஜாக இருக்கும். ஏன்னா மாற்றி இருந்தாலே எல்லா மிஷினும் வாங்கி போடணும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து கண்டினியூஸ் பாத், ஃபிக்ஸ்டு கன்வேயரே போதும். ஆனால் இங்கே வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து வேரியபிள் பாத்தில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாத்தும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்து வேறு பாத்து இருக்கனால வேரியபிள் பாத்து இருக்கும். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் தான் மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. பேட்ச் ப்ரொடக்ஷன்னா ஒரு 10,000 ஒரு 20,000 பேட்ச் பை பேட்சா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 10,000, செகண்ட் ப்ராடக்ட் 5,000, தேர்ட் ப்ராடக்ட் 20,000 மாறி வந்துருக்கும். ஷெடியூலிங் வந்து அது வந்து பேலன்ஸாக இருக்கும். பேலன்ஸ் ஷெடியூலிங் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைனமிக் ஷெடியூலிங் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைன் பேலன்சிங் வந்து லே அவுட் டிசிஷனில் நம்ம இருக்கணும். மிஷின் லொக்கேஷனை பொறுத்து நம்ம லே அவுட் டிசிஷன் எடுப்போம். அங்கே லைன் பேலன்சிங்கை பொறுத்து லைனை பொறுத்து தான் எல்லாமே பண்ணுவோம். இங்கே வந்து மிஷின் லொக்கேஷனை பொறுத்து முடிவு எடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் ஒர்க் அட் ஈச் ஸ்டேஷன், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டைம் எவ்வளோ தேவைப்படும் பார்த்து மெஷர் பண்ணிப்பாங்க. அப்போ ஒர்க் வந்து ஈக்குவலைஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து சும்மா இருக்கும், இன்னொரு மிஷின் ஓடிட்டு இருக்கும், அப்போ அது ஈக்குவலைஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நம்மளோட கோல் வந்து மினிமைஸ் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்காக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த லே அவுட் கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை கம்மி பண்ண முடியும். இங்கே வந்து நம்மளோட கோல் வந்து ஈக்குவலைஸ் ஒர்க் அட் ஈச் ஸ்டேஷன், முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவனுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். இங்கே 2 மிஷின் தேவை. ஒரு மிஷினுக்கு வந்து 3 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் தயாரிப்பாங்கன்னா அங்கே 6 நிமிஷம் ஆகுதுன்னா அங்கே 2 மிஷின் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் ஸ்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே ஹெவி ஓவர் ஹெட் சார்ஜ், இங்கே லோ ஓவர் ஹெட் சார்ஜ். ஓவர் ஹெட் சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அங்கே ஹெவி ஓவர் ஹெட் சார்ஜ் இருப்பாங்க. ப்ராடக்ட் அதிகமாக தான் வந்து நமக்கு நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.